இண்டிகேட் ரைட்டில் போட்டுருக்கு. நம்ம ரவுண்டான சுற்றி வந்துடுறோம். அந்த ரவுண்டானா பெரிய ரவுண்டானா இந்த இதை ஒட்டியே திருப்பிக்கலாம். சரிங்களா? தேவையான அளவு சரி பண்ணி நேரம் போகணும். நேரம் இண்டிகேட் லெஃப்ட் போட்டுருங்க. அப்படிங்களா? போகலாம். அப்படியே அதோட பிடிச்சிங்க. அவ்வளோதான். ரைட் எக்ஸைட் கொடுத்து 2வது கியர் போட்டு ஓடிடலாம். ரெண்டாவது கியர் போட்டுருந்தீங்கன்னா இவ்வளோ ப்ரெஷர் ஆகாது உங்களுக்கு. புரியுதுங்களா? நீங்கள் இப்போ ஒரு ப்ரெஷர் ஆனீங்கல்ல, இந்த 2வது கியர் போடாதங்காட்டி ஆனால் ப்ரெஷரு போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரெஷர் ஆகிருக்காது. ஓகே. கிளச்சை மெயின்டைன் பண்ணுறங்காட்டி வண்டி ஆஃப் ஆகாமல் போகுது. தப்பு இல்லை, போகலாம். எக்ஸைட் புஷ் பண்ணிங்கன்னா போயிடும். இப்போ அவங்க போகிறாங்க இல்லைங்க, அவங்கள தொடர்ந்தே போயிடணும். செயின் லாக் மாதிரி. சரிங்க. நம்ம அவங்கள செயின் லாக் போட்ட மாதிரி அவங்க பின்னாடியே ஓடிடணும். இது மாதிரிலாம் வரத்தான் செய்வாங்க. போவாங்க எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. குறுக்கு இந்த கவுசிக்கு வந்தால் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் இன்றைக்கி ரைட்டில் போட்டுருங்க. வந்து கூப்பிட்டு ஹலோ அண்ணா வெளியே போகிறாங்க. 10 நிமிஷம் வந்து கூப்பிட்றாங்க. எக்ஸைட்டு 2வது. நம்ம ஊரில் இந்த டவுன் பஸ் நிற்கும் போது